Watch full episodes on Jio Hotstar. அட இந்த பெரிய கரடி வந்துருச்சுப்பா, வந்து யாராவது எங்களை காப்பாத்துங்க. என்ன எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த பியரோட முகத்துல எல்லாம் டார்ச் லைட் அடிங்க. காப்பாத்துங்க. அந்த பியர் வந்துருச்சு, எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க. வந்துடுங்க. தேங்க்யூ பத்லு. இந்த டைமண்ட்ஸ பார்த்ததுல இருந்து பக்கத்துல இருந்த இந்த கரடியை கூட நான் மறந்துட்டேன் பத்லு, மறந்துட்டேன். பத்லு இங்க பாரு, லேக்கு கடியில வெறும் டைமண்ட்ஸா மின்னுது பத்லு, டைமண்ட்ஸா மின்னுது. அச்சோ, இவன் டைமண்ட் எங்க தேடிக்கிட்டு இருக்கானே? மோட்டோ டைமண்ட் இங்க இல்ல, அப்படியே மேலே பார், வானத்தை நோக்கி பார், அங்க நட்சத்திரங்கள மின்னுது. அது தாண்டா கீழே வந்து ஷேடாவா விழுது, அதை பார்த்து தான் நீ ஏமாந்துக்கிட்டு இருக்க மோட்டோ. ஐ அம் சாரி பத்லு. சார், நீங்க ராத்திரில எப்பவுமே இங்க வெளியில வராதீங்க. இந்த போலார் பியர் மனுஷங்களை பிடிச்சு சாப்பிட்றோம். அது மட்டும் இல்ல, இங்க இன்னும் நிறைய மிருகங்கள் இருக்கு. நாம இப்ப பார்க்க போறது 2வது லெசன். வேட்டை எப்பவுமே நம்ம கைக்கு கிடைச்சிருன்னு சொல்ல முடியாது. ஏற நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணும். அதுக்காக நம்ம மனசை விட்டுற கூடாது. அப்புறம் மனுஷங்க கிட்ட பல வகையான வித்தியாசமான ஆயுதங்கள் இருக்கும். அது கிட்ட இருந்து நாம கொஞ்சம் தூரமா விலகியே இருக்கணும். அதாவது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளிச்சம் வந்துச்சே, அந்த மாதிரி. வாங்க வீட்டுக்கு போலாம். அப்புறம் பசங்களா, இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த ஹியூமன் கேக்க தரேன்னு பிராமிஸ் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நான் அதை கொண்டு வந்தே தீருவேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, கொண்டு வந்தே தீருவேன். குட் மார்னிங் மோட்டோ. குட் மார்னிங் பால். எல்லாரையும் கூப்பிடுங்க. இன்னைக்கு நாம ஒரு பெரிய ரவுண்ட் ட்ரிப்புக்கு போகணும். நாம இங்க இருந்து ரொம்ப தூரம், அதாவது சர்மட் வில்லேஜ் வரைக்கும் போக போறோம். பாத்துலு, பெரிய அண்ணன், கசிட்டே ராம், எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. இங்க ஒரு பெரிய விருது ரெடியா இருக்கு. ஆஹா, என்ன ஒரு அருமையான டிஃபன். டேய் பத்லு, சீக்கிரமா வாடா. நம்ம சாப்பாடை யாரோ திருடி ஆட்டையை போட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பத்லு. நான் இல்ல சொன்னா நம்புங்க, நான் இல்ல சொன்னா கேளுங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போற பாடம் என்னன்னா, எப்பவுமே ஒரு வேட்டைக்காரனுக்கு கவனம் ரொம்ப முக்கியம். வேட்டையாடும் போது அவன் எப்பவுமே அவசரப்படக்கூடாது. மோட்டோ இந்த வருது பாரு. 3 மோட்டோ சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி ஆகணும். நம்ம கேக். மோட்டோ ஒன்னு ஆப்பிள் எடுத்து சாப்பிடு, இல்லனா வாயில இருந்து தூக்கி ஏறு. இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க, அத பயமா இருக்கு. ஆமா. அடே பத்லு, அதுக்கு நான் என்னடா பாவம் பண்ண? எதுக்காக நான் என்ன துரத்தி துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கு? நான் என்ன பாவம் பண்ண? இங்க இருக்கிற பியர் ரொம்ப ஈகோ பிடிச்சது. அதோட வேட்டையை யாராவது பறிச்சுட்டாங்கன்னா அதுக்கு ஈகோ ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அது அதோட வேட்டையை பின்தொடர்ந்து வந்து சாப்பிடாம விடாது. அது ரொம்ப மோசமானது. டேய் பத்லு, ராத்திரில தூங்காம இருந்ததுனால என் கண்ணெல்லாம் பயங்கரமா வலிக்குதுடா. இப்ப நான் நல்லா தூங்கணும் பத்லு, ரொம்ப தூங்கணும். என்னடா சொல்ற? நல்ல லொகேஷன் எங்க வந்தாலும் என்ன உடனே எழுப்பி விடுறா பத்லு. இப்ப நான் தூங்கணும். இந்த பக்கம் பாருங்க, அதான் கிளாசி லேக். இது ரொம்ப அழகான லேக். இத பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இங்க இன்னும் நிறைய இருக்கு. இத பாக்குறதுக்கு நமக்கு டைம் இல்ல. வெதர் கொஞ்சம் மோசமா வேற இருக்கு. நாம சன்செட்டுக்கு முன்னாடி நம்மளோட இடத்துக்கு போய் சேர்ந்தாகணும். ஸ்னோ ஸ்ட்ரோம் ரொம்ப ஆபத்தானது நான் கேள்விப்பட்டிருக்கேன். மாமியாரே, மோட்டு ப்ளவுஸ் லேக்க நீ மிஸ் பண்ணிட்டியாப்பா? அது ரொம்ப அழகான லேக்குப்பா. ஆமா. அப்படின்னா எதுக்காகடா என்ன எழுப்பாம விட்டீங்க? நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, அதனாலதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. நான் உடனே இங்க ரேஸுக்காக வரலடா, சுத்தி பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். இது ஏன் உனக்கு புரியாம போச்சு? வண்டியை நிப்பாட்றா, நிப்பாட்டு. பதில் சொல்றா, பதில் சொல்லு.
இங்க பாருங்க, என் மேல எப்பவும் கை வச்சிடாதீங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் இங்க இருந்து கிளம்புறேன். நீங்க திரும்பி போகணும்னு நினைச்சா நீங்களே கிளம்பி போங்க. நான் யாருக்கிட்ட லிஃப்ட் கேட்டு போய்க்கிறேன். என்ன ஆள விடுங்க, நான் கிளம்புறேன். என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா நிலுப்பா, நான் சொல்றது கேளு. நான் பின்னாடி திரும்பி போக மாட்டேன், முன்னாடி தான் போவேன். எனக்கு வெதர் அப்டேட் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு பனி புயல் வரப்போகுதாம். எல்லாரும் நல்லா மாட்டிக்கிட்டீங்க. மோட்டோ அவரை உடனே தடுத்து நிறுத்து. அவர் இல்லாம இந்த இடத்துல நம்ம எங்கேயும் போய் சுத்தி பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கு எல்லாமே புதுச்சு தானே. நான் பிளவுசி லேக்க பார்த்தே ஆகணும் பத்துலு. டாக்டர் ஜட்கா சார், இமிடியேட்டா ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்க. நம்ம கார் எப்படியாவது பறந்து ஆகணும் ப்ளீஸ். கார் பறந்து போச்சுன்னா அந்த லேக்கு கிட்ட போய் நம்ம மோட்டோவை நல்லா சுத்தி காட்டி இந்த ஜென்டில்மேனை திருப்பி கூட்டிட்டு வந்துடலாம். என்ன நான் சொல்றது? அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாமே நல்ல வசமா சிக்கிக்குவோம். ஓகே ஓகே என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, நான் ஏதாவது பண்றேன் போ. ரெடி போ. அட என்னோட கார் பறக்க கூட செய்யுமா? அட இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சே. நில்லுங்க, நானும் வரேன். நீங்க என்னோட காரை எப்படி பறக்க வச்சீங்க? இங்க பாருங்க, டாக்டர் ஜட்கா சார் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். உங்களுக்கு தெரியாது, அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். அப்படியா? என் காரை இப்ப நானே ஓட்டுறேன். வாங்க, இந்த மாதிரி என் காரை வானத்துல நான் ஓட்டுனதே கிடையாது. பாத்து என்னோட காரால பறக்க கூட முடியும். இப்ப என்னால மேகங்களை கூட தொட முடியும். நாங்க பறந்துகிட்டே இந்த உலகத்தை சுத்தி பார்க்க போறோம். ஆக இது ரொம்ப பிரமாதமா இருக்கு. என்ன பிரமாதமா இருக்குல்ல? அப்படின்னா நீ என்ன பண்ற? என்ன உடனே அந்த லேக்கு கிட்ட கூட்டிட்டு போற தம்பி. ஓகே, இப்ப நான் உங்களை எங்க வேணாலும் கூட்டி. அப்பா, அதே ஹியூமன் கேக் எதுக்கு? நம்ம வேற ஹியூமன் கேக் பிடிக்கலாம்ல? இல்ல குட்டிங்களா, இது என் மான சம்பந்தப்பட்ட விஷயம். அது மட்டும் இல்லாம குட்டிங்களா, என்னோட பிறந்த நாள் பரிசா உங்களுக்கு நான் அந்த ஹியூமன் கேக்க குடுக்கறேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். நான் ஒரு வாட்டி முடிவு எடுத்துட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இன்னைக்கு என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறான்னு பாக்குறேன். நல்ல வேலையா நான் அன்னைக்கு பயங்கரமா கத்துனேன். இல்லனா உங்க 2 பேரையும் அவர் பிடிச்சிட்டு போயிருப்பாரு. நான் எப்படி பயங்கரமா கத்துனேன்னா அதனாலதான் பயந்து ஓடிட்டான். வாங்க, அவங்க தான் வர்றாங்க. என் கூட வாங்க. அங்க பாத்தீங்களா, அவங்க அந்த ஹோட்டலுக்குள்ள போக போறாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நாமளும் மனுஷங்களோட சாப்பாடை சாப்பிடுவோம். நிறைய பேர் கூட்டமா இருக்கும்போது அவரை என்னால பிடிக்க முடியாது. அதுக்கான நேரம் வரும்போது காத்திருந்து நான் அவரை பிடிச்சிடுவேன். என் பின்னாடியே மெதுவா வாங்க. பசங்களா, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க கண்டிப்பா காப்பாத்துவேன். கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஹியூமன் கேக்க கொண்டு வந்து கொடுப்பேன். அப்பா, நீங்க இன்னைக்கு சொன்னீங்களே மனுஷங்களோட சாப்பாடு சாப்பிடலான்னு. அங்க பாருங்க, அந்த சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கும் போல. சார், இந்தாங்க உங்க ஆர்டர். அப்படியே சூடா சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் டீயை கொடுங்க தம்பி. கண்டிப்பா இந்தாங்க. சுட சுட டீ. பத்துலு, எனக்கு நல்ல பசி. இப்ப இத நான் 1 நிமிஷத்துல சாப்பிடுவேன். எங்கடா இந்த தட்டுல இருந்தது எதுவுமே காணோம். கீழையும் இல்ல, மேலையும் இல்ல. ஹலோ வெயிட்டர், என்னோட ஆர்டரை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. இவங்க எல்லாரும் ரொம்ப பசியில இருக்காங்க. சரிங்க சார். உங்களோட சாப்பாட சாப்பிடாம எதுக்காக என்னோட பிளேட் எல்லாம் நீங்க காலி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மாமியாரே, நான் என்னோட சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அடே மோட்டோ, என்ன அப்படி பார்க்காத. அடுத்தவங்க சாப்பாட்டை ஆட்டை போட்டு சாப்பிடுற பழக்கம் எங்க பரம்பரைக்கே கிடையாது. அப்படி பின்னாடி திரும்பி பாரு, அந்த பேர் சிங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கு மோட்டோ. அதாவது மோட்டோ கொஞ்சம் மாமா சொல்லுமா. வெயிட்டர், 1 நிமிஷம் இங்க வாங்க.
நான் சொல்ல ஆம். முதல்ல இங்க இருந்து ஓடுங்க. அங்க பாரு மொட்டு, காரமான சாப்பாட்டை சாப்பிட்டு கோரமா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் அடுத்தவங்கிட்ட ஆட்டை பொட்டல சாப்பிடக்கூடாது. நான் உங்க எல்லாரையும் சும்மா விடவே மாட்டேன். பாத்துக்கிறேன். ஆஹா ஆஹா வெதர் எவ்வளவு அற்புதமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அற்புதமா தூக்கம் வருது. நான் தூங்க போறேன். தூக்கம் வருது. Please, everyone alert. புயல் வரப்போகுது. புயல் வரப்போதா? பாருங்க, இது இந்த இடத்துல இருக்கு. வேகமா வந்துட்டு இருக்கு. நாம சாயந்தரத்துக்குள்ள போய் சேரலனா கண்டிப்பா மாட்டிக்குவோம். என்னாச்சு? காருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே. எப்படியாவது ஸ்டார்ட் ஆயிடு. ப்ளீஸ், நீங்க கீழே இறங்கி காரை தள்ளுங்க. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டிய சொல்லிட்டு பிரேக் பண்ண மாட்டாடா மண்டப்பேல. நல்ல தள்ளுங்க, நல்ல தள்ளுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கார் ஸ்டார்ட் ஆகாது. உங்களுக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இங்க இருந்து ஓடுங்க. கிராமத்துக்கு பக்கத்துல போயிட்டா நம்ம உயிர் பிழைக்கிறதுக்கு கொஞ்சமாவது சான்ஸ் இருக்கு. இல்லனா இந்த பனியிலே புதைஞ்சு போயிடுவோம். ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நாம எதுக்கு ஓடணும்? நம்ம கிட்ட தான் ஃப்ளையிங் ஹெல்மெட் இருக்குல்ல, யூஸ் பண்ணுங்க. அட என் உயிர் நண்பர்களே, உடன்புற சகோதரர்களே, மன்னிச்சிடுங்கப்பா. இதுல பேட்டரி டவுன் ஆயிடுச்சுப்பா. அவசரத்துல சார்ஜ் பண்ண மறந்துட்டேன்ப்பா. இப்போ ஓடிதான் ஆகணும். ஆன் யுவர் மார்ச், கெட் செட் கோ. பெரியண்ணே, நாம தப்பான திசை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. விட்டுட்டு போயிடாத பத்லு. ஓடி வந்துடுங்க. ஆபத்து வரும்போது ஓடுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பா. அட என் உயிர் நண்பர்களே, உடன்புற சகோதரர்களே, சீக்கிரம் ஓடி வாங்கப்பா. துபான் நம்மள நெருங்கிட்டு இருக்குப்பா. நம்ம பெரிய அண்ணனோட சத்தம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா எங்கேயுமே அவரை காண மாட்டோம். அட என் உயிர் நண்பர்களே, வாங்க வாங்க வாங்க. எங்க ஓட பாக்குறீங்க? வாங்க. என்ன நீங்க மட்டும் தனியா சோலோவா பறந்துகிட்டு இருக்கீங்க? எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்து கூட்டிட்டு போக கூடாதா? அட நான் மறந்து போயிட்டேன்ப்பா. சாரி. நீங்க ஓடினதுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த ஜெட்டே ஞாபகம் வந்துச்சுப்பா. இந்தாங்க எல்லாரும் இதை போட்டுக்கிட்டு பாருங்கப்பா. உங்களை பாராட்ட வார்த்தையே இல்ல. காரையும் பறக்க வைக்கிறீங்க, நீங்க கூட பறக்குறீங்க. அந்த கரடிகளும் அதோட பாசு குட்டிகளும் இந்த பனிப்பொழில மாட்டிக்க போது பத்லு காப்பாத்தணும்டா. அந்த கரடி பின்னாடியே போறீங்க. அது உங்களை கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கு. ஆனா நீங்க அதை காப்பாத்துறதுக்காக அது பின்னாடி போகலாம்னு நினைக்கிறீங்க. எல்லாரும் அவங்க வேலையே செய்யணும். நம்மளோட வேலை அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது, காப்பாத்துறது. என்னடா சொல்றது பத்லு? நான் போறேன், நீங்க வாங்க. போட்டோ நாங்க வந்துட்டோம். நல்ல விஷயம் வந்து இந்த பிரச்சனை. கதை காட்டு மட்டும் கொஞ்சம் ஹலோ கரடியாண்டா. என்னோட குழந்தைங்களை கடத்திட்டு போறீங்களா? நான் உங்களை சும்மா விட மாட்டேன்.
டேய் பத்துலு, அங்க பாரு ஒரு பெரிய குகை இருக்கு. இந்த குட்டிகளை கூட்டிட்டு போய் நாம அங்க விட்டுட்டு வந்துடலாம்டா. வா. நீங்க இங்கதான் சேஃபா இருப்பீங்க குட்டிகளா. பத்துலு வா. பத்துலு, குட்டியை காப்பாத்துறது மட்டும் முக்கியம் இல்லடா, அத தாயையும் காப்பாத்தி ஆகணும். அப்பதான் அந்த குழந்தைங்க அனாதை ஆகாது. அடே மோட்டோ, அதுங்களுக்கெல்லாம் இந்த ஸ்னோ ரொம்ப பழகி போன ஒரு விஷயம் தான் மோட்டோ. பத்துலு, காப்பாத்து. மோட்டோ சீக்கிரம் வந்துடு, அது தானாவே வெளியில வந்துரு மோட்டோ. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.